வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ஜவ்வரிசி வடையும் க்ரீன் சட்னியும் செய்ய போகிறோம். இந்த வடையும் சட்னியும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா 1 கப்பு ஜவ்வரிசி நல்லா 2-3 முறை கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறிட்டு உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வேர்க்கடலையே நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து அதே மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த காம்புகளோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும், டேஸ்ட்டும் தூக்கி கொடுக்கும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பாதி லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கலரும் பாருங்கள், க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் அப்படியே இருக்கட்டும், வடையில் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பைண்டிங்காக 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன், அதை இதில் துருவிட்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுல துருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கிறதுல துருவாதீங்க. இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுல துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ இதை துருவிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு துருவியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமும் ஜவ்வரிசியில் இருக்கிற ஈரப்பதமே போதும். ரொம்ப கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட வடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜவ்வரிசி வடை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது நல்லா சுட செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நமக்கு எந்த சைஸ் வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் தட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்காங்க. நல்லா ஷேப் நல்லா சூப்பராக வரும். விரிசல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்காங்க. கையில் தட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு வாழை இலை கூட வச்சு, பிளாஸ்டிக் கவர், வாழை இலை எதில் இஷ்டமோ அதில் வச்சு தட்டி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், வடை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம்.
அடுத்து இதே மாதிரி இன்னொரு வடை தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி கையில் எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. வடை பார்த்திங்கன்னா விரிசல் இல்லாமல் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு இதே மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் இன்னொரு வடையும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையுமே வடையை பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு இருக்குது. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகாமல் ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் ரொம்ப சூடாகலை. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வடையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக போட்டுறாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 வடை போட்டிருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ திருப்பி விட்டுடலாம். இப்போ ஒரு வடையும் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்புங்க. வடை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு உடையாமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ எல்லா வடையுமே திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள் வடை எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் 2 பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ ஒரு முறை திருப்பி விட்டாச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி வடை பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. மேலே நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லா வடையுமே வெளியில் எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் வடையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அடுத்து மீதி இருக்கிற வடையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 2வது முறை போட்ட வடையும் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதையும் இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வடையை எடுத்து எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி வடையும் க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியோட இந்த வடை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாஸ் வைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.